மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் எப்படி சூப்பராக தக்காளி சட்னி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பஜ்ஜிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த சூப்பரான 5 நிமிஷத்தில் தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் இப்போ கொஞ்சம் சூடாகிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, மூணுமே சரிசமமான அளவு தான் எடுத்திருக்கேன். இது நல்லா வறுபட்ட வாசனை வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கணும். வறுக்கும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் கருகாமல் நல்லா சூப்பராக வறுபடும். இப்போ பாருங்கள், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் தனியா இது மூணுமே நல்லா வறுபட்ட வாசனை வந்துருச்சு. கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அப்புறமா தக்காளி சட்னிக்கு 4 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறேன். தக்காளி சட்னிக்கு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். இதை ஒரு தடவை இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளியை நல்லா மசிய வதக்கிக்கணும். இது வதக்கும்போது இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூளுக்கு பதிலாக வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். அப்புறமா சட்னிக்கு தேவையான உப்பையும் இதிலே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்குற வரைக்கும் மிதமான தீயில இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பஜ்ஜிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருச்சு. தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. தக்காளி ரொம்ப சீக்கிரமே வதங்கிடும். இது வதங்குறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் போதுமானது. இப்போ அங்கங்கே இருக்க முழுசாக இருக்க தக்காளியை கரண்டியை வச்சு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்குவோம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். இதை நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அதே மாதிரி உப்பு சேர்க்க வேணாம். ஏன்னா தக்காளி வதங்கும் போதே உப்பு சேர்த்தாச்சு. பத்தலைன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக தக்காளி சட்னி அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்ல மையாக இருக்கணும். அரைச்ச சட்னியை இப்போ தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இதில் கடுகு பருப்பு தாளித்து ஊற்றிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிற குட்டி கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை இலைகள். கடுகு பருப்பு, கருவேப்பிலை இலைகளும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வாசனை வந்த பின்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி சட்னியில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சூப்பராக சூடான இட்லி, தோசையில் பரிமாற வேண்டியதான். இவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி சட்னி 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு வெங்காயம்லாம் சேர்க்க வேணாம். தக்காளி மட்டும் இருந்தால் போதும், சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். இன்றைக்கி நான் செய்யக்கூடிய அளவு 3 4 பேர் சாப்பிட்லாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.